உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட கைகலப்பில் காயமடைந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு வந்தவர்கள் அங்கேயே மீண்டும் மோதலில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இருக்கிறார். நாகராஜ், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக கனிமொழி, ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நடராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சரவணன். இவருக்கு 2 மனைவிகள் உள்ளதாக கூறப்படுகிறது. 2வது மனைவி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் கணவனுடன் குடும்ப தகராறு காரணமாக சரவணன் 2வது மனைவி பக்கத்து வீட்டில் சென்று தங்கியிருப்பதாக அப்பொழுது கணவன் சரவணன் மற்றும் அங்கு சென்று மனைவியை வீட்டுக்கு அழைத்த போது அங்கிருந்த சுஹேல் என்பவருக்கும் கணவன் மனைவிக்கு பிரச்சனை தலையிட்டு சரவணனை சராமரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆத்திரமடைந்த சரவணின் உறவினர்கள் சுகேலை பதிலுக்காக தாக்கியுள்ளார். இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருவருமே வந்தபோது இருதரப்புடைய உறவினர்களே வாக்குவாதம் ஏற்பட்டு அங்கு கைகலப்பாக மாறியது. மற்றும் சிகிச்சைக்கு வந்திருந்த நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அச்சத்தை ஏற்பட்ட வகையில் நடைத்துவது. மேலும் அங்கிருந்த பெண் காவலர் மற்றும் மருத்துவர்கள் விக்க தெரியாமல் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்த காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் போலீசார் நோயாளிகள் அச்சயப்படுத்தும் வகையில் மருத்துவமனையில் மோதலில் ஈடுபட்டவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக ஏற்பட்டுள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.